சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் பெருமானின் பெருங்கருணை துணை நிற்க 22 பதிகங்கள் பெருங்கருணை காரணமாக நிறைவு பெற்றுள்ளது. இன்றிலிருந்து 23வது பதிகத்தை சிந்திப்பதற்கு, ஒவ்வொரு பாடலாக சிந்திப்பதற்கு பெருமானின் கருணை கூட்டியுள்ளது. இந்த 23வது பதிகம் திருவாலி அமுதனார் என்பவரால் அகத்துறை இலக்கணத்தில் கோயில் என்ற திருத்தலத்திற்கு நட்டவாடை என்ற பண்ணில் அமைத்து கொடுத்திருக்கின்றார். மன்னிக்கணும், நட்டராகப்பண். இந்த நட்டராகம் என்று சொல்லப்படுகின்ற பண் ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிலையும் இருக்குது, காழிப்பிள்ளையார்லேயும் இருக்குது. ஆனால் இந்த கட்டளை பேதம் காழிப்பிள்ளையார் மட்டுமே பயன்படுத்தின ஒரு கட்டளை பேதம். அற்புதமான பாடல். முதல் பாடலை சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். பவளமால் வரையை பனிபடந்தனையதோர் படரொளி தரு திரு நீரும் குவளை மாமலர் கண்ணியும் கொன்றையும் துன்று போர்க்குழத்திரு சடையும் திவள மாளிகை சூழ்தரு தில்லையுள் திருநடம் புரிகின்ற தவள வண்ணனை நினைதோறும் என் மனம் தடல் மெழுகோக்கின்றதே. திருச்சிற்றம்பலம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அகத்துறையில் அமைந்தது. அதாவது தலைவன் தலைவி பாவனையில் இந்த பதிகம் முழுவதுமே வரும். முதல் பாடலை பார்த்தோன்னா, பெருமான் மேலே காதல் கொண்ட ஒரு பெண் அவரை வருணித்து அவரை பார்த்த மாத்திரத்தில் என் மனசு எப்படி உருகி நிற்கிது அப்படின்னா, நெருப்பு பக்கத்தில் வச்ச ஒரு மெழுகு எப்படி உருகுமோ அப்படி உருகி நிற்கின்றது என் மனம் அப்படின்னு ஒரு அழகான எடுத்துக்காட்டோடு இந்த பாடலை சொல்கின்றாங்க. அதாவது இது நம்ம ஆன்மாவோடைய நிலைப்பாடாக பெருமானை நினைத்த மாத்திரத்தில் நாம் எப்படி உருகணும் அப்படிங்கிற அடியார் இலக்கணத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பு. பெருமான் எப்படி இருக்கிறாரா, தில்லை என்ற திருத்தலத்தில் அங்கே கூத்து நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார். ஆனால் அவரை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு அழகான பவள மலையை பார்த்தா மாதிரி இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவள மலை. அந்த பவளம் அப்படின்னு சொல்கிறது சிகப்பு கலரில் ரொம்ப அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே சட்டுன்னு நம்மளுடைய கவனத்தை கவர்ந்துடும். அதனால தான் பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நகையாக பவளத்தை நம்ம போட்டிருக்கிறோம். நிறைய பெண்கள் திருமாங்கல்யத்துலேயும் அதை போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட அழகு நிறைந்த ஒரு கல், அதை ஒரு மலையாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு மலைனா அதில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக பனி படர்ந்து இருக்கும் இல்லையா? இதை பார்த்தீங்கன்னா பவளத்தினால செய்யப்பட்ட ஒரு மலை, அதில் பனி படர்ந்த மாதிரி இருக்குதாம். யார் அப்படின்னா எங்கள் சிவபெருமான் தான். பவள மலையாக இருக்கிறான். அவனுக்கு மேலே திருநீர் பூசி இருக்கிறது அப்படியே பனி படர்ந்தது போல இருக்குது. அது மட்டும் இல்லை, அவருடைய அழகான திருச்சடைகளில் கொன்றை மலர், குவளை மலர் மற்றும் மற்ற நிறைய மலர்களை அழகாக அந்த சடையில் முடிஞ்சு நமக்காக காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகை பார்த்த மாத்திரத்தில் என் மனம் மெழுகு போல உருகி நிற்கின்றது அப்படின்னு ஒரு குறிப்பு. அதாவது இந்த மலை என்று சொல்லப்படுகின்ற பொருள் எப்படி நம்ம நினைக்கணும் அப்படின்னா, சிவபெருமான் செம்மேனி அம்மான் பெருமானை பார்த்த மாத்திரத்தில் ஒரு உயிர் எப்படி உருகி நிற்கணும் அப்படின்னா மெழுகு போல உருகி நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அடியார் இலக்கண வகையாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். முதல் பாடலை. இரண்டாவது பாடல். ஓக்க ஓட்டந்த அந்தியும் மதியமும் அலைகடல் ஒலியோடு நெக்கு வீழ்தரு நெஞ்சினை பாய்தலும் நிறையழிந்திருப்பேனை செக்கர் மாளிகை சூழ்தரு தில்லையுள் திருநடம் வகையாலே பக்கமோட்டந்த மன்மதன் மலர்கணை படுந்தோறும் மலர்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தலைவன் தலைவி பாவனையில் இது வருகின்றது. தில்லை என்ற திருத்தலத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற எங்கள் பெருமான் அவரை பார்த்த மாத்திரத்தில் அவரை பார்க்க வேண்டும் என்று மாலை பொழுது வருகின்றதாம். அதோடு சேர்த்து சந்திரனும் வருகின்றது. கடலோடைய அலை ஓசையும் கேட்கின்றது. இது எல்லாமே என்னுடைய நிலைப்பாட்டை மறக்கும் அளவிற்கு வேதனையை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லிட்டு
இப்போதுதான் தெரிகின்றது இது எல்லாம் மன்மதன் என் மேல் அந்த மலர் கணைகளை ஏவுறதுனால வர்ற ஒரு விளையாட்டோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பது போல தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லும் ஒரு பெண்ணின் ஒரு கருத்தாக இது வருகின்றது. ஆனால் இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே ஆன்ம நாயகன் நமக்கு தெரியும், தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கின்ற சிற்றம்பலத்தான். உயிர் தான் அந்த பெண். நாம் எல்லாருமே, நம்ம உடம்பு ஆண் பெண் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆன்மா பெண். நாம் பெருமான் மேலே காதல் கொள்கின்றோம். நமக்கு இந்த காதலை ஏற்படுத்துவது யார் அப்படின்னா தீக்கை கொடுக்கின்ற குருநாதர். மன்மதனுடைய வேலை என்ன? காம உணர்வை அதிகப்படுத்த வேண்டியது. குருநாதருடைய வேலை என்ன? பெருமான் தான் உனக்கு அனைத்தும், நீ பெருமானின் திருவடியை நினைந்து ஏங்க வேண்டும் என்று அந்த ஒரு நிலைப்பாடை நமக்கு கொடுக்கக்கூடியது ஒரு குருநாதர் இல்லையா? அந்த குருநாதர் நமக்கு தீக்கை கொடுத்து 5 எழுத்து மந்திரங்களை கொடுத்து அந்த மந்திரத்தின் மூலமாக இவன்தான் உன் ஆன்ம நாயகன், அவனை பற்ற வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அப்போ அந்த நேரத்தில் என்ன வரும் அப்படின்னா, குருநாதர் வந்துட்டாரு, மந்திரம் கிடைச்சிருச்சு, போக வேண்டிய சாதனம் கிடைச்சிருச்சு, பெருமானை நோக்கி செல்வதற்கான சாதனம் நம்ம கையில் கிடைச்சிருச்சு. ஆனால் இன்னும் சாரலை அப்படிங்கும்போது அந்த ஒரு வேதனை இருக்கும் இல்லையா? அந்த வேதனையை தான் இந்த இடத்துல நிறையொழிந்திருப்பேனைன்ற ஒரு குறிப்போட சொல்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு நிறையொழிந்திருப்பேனே அப்படிங்கிறது அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இது எல்லாத்தையும் விட்டு அவனை நினைத்து ஏங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஒரு சிவனடியாருக்கு என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, அங்கே அம்பலக்கூத்தனை பார்த்த மாத்திரத்தில் தன் நிலை மறந்து அழுவதும் சிரிப்பதும் ஆடுவதுமாக இருக்கின்றார்கள் இல்லையா? அந்த குறிப்பு. மற்றவங்க என்ன நினைப்பாங்கங்கிற எண்ணம் கூட மறந்து போய் நீயும் நானுமாய் ஏகபோகமாய் என்று சொல்லி பெருமானே அங்கே இருக்கின்றார், பெருமானும் நாமும், அவ்வளவுதான் தெரியும். அவர்கள் அந்த இடத்துல ஆடுவதும் பாடுவதும் அவர்களுடைய தன் நிலை மறந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இதைத்தான் நமக்கு 2வது பாடல்ல மிக அழகாக வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நாம் எல்லாரும் இந்த வழியில தான் செல்ல வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தும் விதமாக இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். 3வது பாடல் திருச்சிற்றம்பலம். அலந்து போயினேன் அம்பல கூத்தனே அணிதில்லை நகராளி, சிலந்தியை அரசாழ்க என்றருள் செய்த தேவதேவீசனே, உலந்த மார்க்கண்டிக்கு ஆகிய காலனை உயிர் செக உதை கொண்ட மலர்ந்த பாதங்கள் வனமுலை மேலொற்ற வந்தருள் செய்யாயே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். அதாவது 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கோச்செங்கட் சோழன் என்பவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாட கோயில்கள், அதாவது யானை புகாத அளவுக்கு மாட கோயில்கள் நமக்கு கட்டி கொடுத்திருக்கின்றார். நம்மளோட 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய திருக்கலந்தை ஆதித்தேச்சரம், அதுவும் ஒரு மாட கோயில் என்பது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இவர் அவருடைய அதாவது சிலந்தியை அரச ஆள்க என்று பெருமான் கொடுத்த அந்த வரலாற்றை இங்கே நினைவுபடுத்திட்டு, அதே நேரத்தில் மார்க்கண்டேயனுக்காக காலனை உதை செய்தல்ல பெருமானே, அந்த திருவடிகள் என்மேல் பட வேண்டும். நம்ம எல்லாரும் ஆசைப்பட வேண்டியது எது அப்படின்னா, பெருமானுடைய அந்த தூக்கிய திருவடிக்கு கீழ் எனக்கு இவர் சொல்லுவார், அப்பர் பெருமான் சொல்லுவார், என்னுடைய மறைவிடம்னு சொல்லுவார். தூக்கிய திருவடிக்கு கீழ்தான் மறைவான இடம், எனக்கு அங்கே ஒரு இடம் கொடு சாமி அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு அப்பர் பெருமான் பாடுவது இங்கே நினைவில் கொள்ளணும். ஏன்னா நாம் எல்லாரும் ஆசைப்பட வேண்டியது எது அப்படின்னா, அந்த தூக்கிய திருவடிக்கு கீழ் இருப்பது அப்படிங்கிறது தான். அதுதான் நமக்கு இந்த 3வது பாடலில் பாருங்க. அலந்து போயினேன் அம்பல கூத்தனே அணிதில்லை நகராளி. அழகான தில்லை என்ற திருத்தலத்தில் அந்த நகரை ஆண்டு கொண்டிருப்பவனே, அம்பல கூத்தனே, நீ என்ன செய்த அப்படின்னா, சிலந்திக்கு அரசாள்க என்ற ஒரு நிலை கொடுத்தாய், காலனை உதைத்தாய். அப்படிப்பட்ட அந்த திருவடி எனக்கு வேண்டும், என் மேல் அந்த திருவடி படுமாறு நீ வைக்க வேண்டும் என்று மிக அழகாக பணிவோடு, அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருவடி தீக்கை என்பது, அந்த திருவடி தீக்கையை நினைந்து ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு பெண்ணின், ஒரு உயிரின், ஆன்மாவின் நிலைப்பாடாக இந்த 3வது பாடலை நாம் பார்க்கலாம். 4வது பாடல் திருச்சிற்றம்பலம்.
அருள் செய்தாடு நல்லம்பல கூத்தனை அணிதில்லை நகராளி மருள் செய்தெந்தனை வனமுலை புன்பய பிப்பதும் வழக்காமோ திரளும் நீண்மணி கங்கையை திருச்சடை சேர்த்தி அச்செய்யாளுக்கு உருவம் பாகமும் ஈந்து நல்லந்தியை ஒண்ணுதல் வைத்தோனே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் மீண்டும் ஒரு அகத்துறையில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல். இதில் பார்த்தீங்கன்னா பெருமான் தில்லை என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் நடனமாடிக்கொண்டு அந்த இடத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்றார். ரொம்ப அழகான ஒரு சொல் வைக்கிறாரு. அதாவது நகராளி அப்படின்னு ஒரு விழிச்சொல்லாகவே அந்த நகரத்தை ஆண்டு கொண்டு இருப்பவர் நம்ம சிவபெருமான். அவரை பார்த்த மயக்கத்தில் ஏக்கத்தின் காரணமாக பசலை நோய் என்று சொல்லப்படும் பொன் பயப்பிப்பதே என்று அந்த பசலை நோய் என்று சொல்லப்படுவது அந்த பெண்ணுக்கு வந்துவிட்டதாக இங்கே அவள் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறா பாருங்க, கங்கை ஆக்ரோஷமாக வந்த கங்கையை உன் தலையில் சுமந்துட்டியே சாமி, அவளுக்கு அடைக்கலம் கொடுத்த, ஆனால் அதை பார்த்து கோபம் கொள்ளாத அம்மைக்கு இடப்பாகத்தில் கொடுத்த, 2 பெண்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒன்னால எனக்கு மட்டும் எப்படி அடைக்கலம் கொடுக்காம என்னை கஷ்டப்படுத்த முடியுது அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டை ஒரு மற்றவர்களுக்கு செய்கின்ற அந்த அருள் ஏன் எனக்கு செய்யவில்லை என்பது போல மிக அழகாக இதை கேட்டுட்டு அடுத்தது ஞானக்கண் என்று சொல்லப்படுகின்ற உன்னுடைய நெற்றிக்கண்ணில் அக்னியை வைத்திருக்கின்றாயே, தீயை வைத்திருக்கின்றாயே, அப்போ அந்த தீ 3 தொழில்களையும் செய்யக்கூடியது. இங்கே என்ன தொழில் செய்யணும் அப்படின்னாக்க நம்மளுடைய பக்குவ நிலைக்கு அதாவது இப்போ நாம் ஆக்கும் தொழில், அழிக்கும் தொழில், காத்தல் தொழில் 3ஐயுமே செய்ய வல்லது அந்த நெற்றி தீ என்று சொல்லப்படுகின்ற நெற்றிக்கண். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய குண்டலினி சக்தி என்று சொல்லப்படுவதை பிறப்பிக்க வைக்க வேண்டும். அது பிறந்ததுக்கு பிறகு அதற்கப்புறம் அதை நிலைநிறுத்த வேண்டும். அதை நிலைநிறுத்துவது எப்படி அப்படின்னா அது பெருமானால் மட்டும்தான் முடியும், நம்மளால் முடியாது. ஏன்னா மனம் ஒரு நிலைப்படணும். மனம் என்பது பெருமானின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பது என்பது நமக்கு தெரியும். 3ஆவதாக ஒடுக்குவது. எதை ஒடுக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயை என்பதை ஒடுக்கி பெருமான் அவருடைய திருவடியிலேயே நம்மளை வச்சுக்கணும். அதனால தான் மற்றவர்களுக்கு அருள் செய்த பெருமான் எனக்கு மட்டும் ஏன் அருள் செய்யலை, நீ யோக வடிவத்தில் இருப்பவன் தானே, அந்த யோக வடிவத்தின் மூலமாகவே எனக்கு நீ அருள் செய்யக்கூடாதா என்பது போல இந்த 4வது பாடலை தனது நிலைப்பாடாக எடுத்து சொல்லும் ஒரு பெண்ணின் மொழியாக வருகின்றது. ஆனால் இது முழுக்க முழுக்க யோகம் நிறைந்த ஒரு பாடலாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். 5வது பாடல். திருச்சிற்றம்பலம். வைத்த பாதங்கள் மாலவன் காண்கிலன் மலரவன் முடி தேடி ஏய்த்து வந்திழிந்தின்னமும் துதிக்கின்றார் எழில்மறை அவற்றாலே செய்தலை கமலம் மலர்ந்து ஓங்கிய தில்லையம்பலத்தானை பத்தியால் சென்று கண்டிட என் மனம் பாதை பாதை பொழியாதே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை நாம் ஏற்கனவே தனியாக சிந்திச்சிருக்கிறோம். அதாவது பதை பதை பொழியாதே என்ற தலைப்பின் கீழே ஒரு பொழிவாகவே நாம் இதை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போது இதை அது 3 to 5 நிமிடங்களுக்குள்ளால் கொண்டு வர ஒரு முயற்சியில் மீண்டும் இந்த பாடலை பார்க்கலாம். அதாவது அண்ணாமலையாரை பற்றின குறிப்பாக இந்த பாடல் வருகின்றது. பூமிக்கு கீழே பாதாளத்தில் பதியுமாறு பெருமான் தனது திருவடியை வைக்கின்றார். அதை திருமாலால் பார்க்க முடியவில்லை. பெருமானோடைய முடி எல்லா வானத்தையெல்லாம் கடந்து மேல் நோக்கி செல்கின்றது. அதை பார்ப்பதற்காக அன்னம் வடிவம் எடுத்து பிரமன் சென்று அவராலேயும் பார்க்க முடியவில்லை. அவங்க 2 பேருடைய நிலைப்பாடை பார்க்கும்போது நான் ரொம்ப சின்னவன், எனக்கு அந்த அளவுக்கு பக்குவம் கிடையாது. ஏன்னா அவர்கள் இருவரும் மிகவும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் என்பதனால தான் பெருமான் திருமால் பிரமன் என்ற பதவியை கொடுத்து வைத்திருக்கின்றார். அப்படி பார்க்கும்போது அந்த பதவியில் இருக்கிற அவர்களாலேயே பெருமானை பார்க்க முடியலைங்கும்போது அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப சாதாரண ஆள் சாமி, ஆனால் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஒரு பதைப்பு என் மனத்திற்குள் எழுந்து கொண்டே இருக்கின்றது.
அவங்க அளவுக்கு இல்லைன்னாலும் நானும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஏன் அப்படின்னா அவர்கள் இருவரும் பெருமானை பார்க்க முடியாமல் நில உலகத்துக்கு வந்து வேத பாராயணங்களையும் திருமுறைகளையும் அழகாக தோத்திர வடிவில் பாடி பரவி பெருமானின் புகழை பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். நானும் பாடணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு பாட வைத்து என்னுடைய பதைப்பதை ஒழித்து நான் உன் திருவடியை அடைவதற்கு எனக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய அற்புதமான விண்ணப்ப பாடல். இதில் என்ன குறிப்புனா, திருமுறைகளை நாம் பாட பாட பெருமானிடம் அன்பு நமக்கு அதிகமாகும். அந்த அன்பின் காரணமாக பெருமானின் திருவடியை கண்டிப்பாக நாம் அடைய முடியும் அப்படின்னு ஒவ்வொரு உயிருக்கும் நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த 5வது பாடல் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். 6வது பாடல். திருச்சிற்றம்பலம். தேய்ந்துமே வெழுத்து அகம் வளைந்தரவினை அஞ்சித்தான் இருந்தேயும் காய்ந்து வந்தெந்தனை வலி செய்து கதிநிலா எரி தூவும் ஆய்ந்த நான் மறை அந்தணர் தில்லையுள் அம்பல தரநாடல் வாய்ந்த மாமலர் பாதங்கள் காண்பதோர் மனத்தினை உடையேற்கே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் அதாவது ரொம்ப அழகான ஒரு கற்பனையை, அதில் தன்னுடைய கற்பனையை ஏற்றி இந்த பாடலை வந்து நமக்கு சொல்லி அருள் செய்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிலா அப்படின்னு சொல்கிறது வந்து காதலில் வயப்பட்டவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பாடல்கள் அதில் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த நிலா எப்படி இருக்கான், என்னை சிரமப்படுத்துது. ஆனால் என்னை சிரமப்படுத்துதுன்னா அதாவது ஒரு நம்ம சொல்லுவோம்ல கெத்தாக இருக்கணும்ன்ட்டு, அப்படியாவது அது இருக்கான்னா அதுவும் இல்லையே. சிவபெருமான் தலையில் இருக்கிற சந்திரன் வளைஞ்சு இருக்கான். ஏன் வளைஞ்சு மெலிஞ்சு இருக்கான்னா, பக்கத்தில் பாம்பை பார்த்து இது மிரண்டு போய் இருக்குதான். பக்கத்தில் பாம்பை பார்த்த உடனே எங்கே அந்த பாம்பு இது பண்ணி, இப்போ நம்ம அந்த பயந்து அப்படி ஒதுங்கும் போது கூன் போடுவோம்ல, அந்த மாதிரி அந்த சந்திரன் வந்து பாம்பை பார்த்து பயந்து கூன் போட்டு இருக்கான். அதுவும் வெளுத்து போய் இருக்கான். பயத்தில் வெளிரி போச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வெளுத்து போய் இருக்குதான். கூனி குறுகி அந்த பாம்பு பக்கத்தில் நிற்கிதான். நீ ஏன் இவ்வளவு சூற புலியாக இருக்கிற, ஏன் வந்து என்ன தொந்தரவு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மிகவும் நயம் வாய்ந்த ஒரு பாடலாக. அதாவது இப்போ ஒருத்தரை மிரட்டணும் அப்படின்னா அதுக்கான தகுதி இருக்கணும். அந்த தகுதி உனக்கே இல்லை, பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிற நீ வந்து என்ன மிரட்டுறியா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதை அப்படியே நமக்கு வந்து இந்த சந்திரனில் வச்சு ஏற்றி மிக அழகாக இந்த பாடலை அமைத்து கொடுத்திருப்பது ரசிக்கத்தக்க விதமாக நயமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி இந்த இடத்துல நான் மறை அந்தணர்கள், அதாவது 4 வேதங்கள். இங்கே வந்து வேதங்கள் சொல்கிறத ரிக் யஜுர் சாம அதர்வணம்னு எடுத்துக்கலாம், அல்லது அறம்பொருள் இன்பம் வீடு எப்படி எடுக்கிறோமோ அதன் பொறுத்து அந்த 4 மறைகளையும் அந்தணர்கள் தில்லையில் வந்து ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் கூத்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற எங்கள் பெருமான் அவருடைய திருப்பாதங்களை பார்ப்பதற்காக ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றது என் மனம் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லி காதல் வயப்பட்ட ஒரு பெண்ணின் மொழியாக இதை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். அதில் நயம்தான் ரொம்ப அழகான ஒரு நயம். சந்திரன் காதல் வயப்பட்டவர்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்தோன்னு தெரியும். சிவபெருமான் தலையிலேயே உட்காந்துட்டு அங்கேயே நீ பயந்து உட்காந்துட்டு என்னை வந்து கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு கேள்வி கேட்பது போல மிக அழகாக அமைந்த பாடல் 6வது பாடல். 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். உடையும் பாய் புலி தோலும் நல்லறவமும் உண்பதும் பலி தேர்ந்து விடையதூர்வதும் மேவிடம் கொடுவரை ஆகிலும் என் நெஞ்சம் மடைகொள் வாழைகள் குதிகொள்ளும் வயல் தில்லை அம்பல தனலாடும் உடைய கோவினை அன்றி மற்றாரையும் உள்ளுவதறியேனே. திருச்சிற்றம்பலம். அழகான ஒரு பாடல். அதாவது நாம் ஒருத்தர் மேலே ஆசைப்படுறோம், அன்பு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு வரைமுறையும் இருக்காது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான அன்பு.
என்னை வந்து இப்போ ஒருத்தர் மேலே நம்ம அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னா என்னை இவங்க கடைசி வரைக்கும் பார்த்துக்குவாங்களா, எனக்கு எவ்வளவு நகை நட்டு போடுவாங்க, எவ்வளவு புடவை வாங்கி கொடுப்பாங்க, எனக்கு எப்படிப்பட்ட காரு பங்களாலாம் வாங்கி கொடுப்பாங்க, இப்படி நினச்சி வர்றது வந்து பேர் காதல் கிடையாது. ஏன்னா அது வந்து பிஸ்னஸாக போயிடும். ஏன்னா எதிர்பார்த்து ஒரு விஷயம் வரும். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம அன்பு வைத்த பிறகு அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, அது மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத தான் இந்த பாடல் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றது. இதில் இந்த பெண் சொல்கிறா பாருங்க, சிவபெருமான் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் உடை அது கொஞ்சமாவது நல்ல உடையாக கட்டியிருக்கிறாரான்னா இல்லை, தோலை எடுத்து கட்டியிருக்கிறாரு. அந்த தோலுக்கு பெல்ட்டாக போட்டிருக்கிறது பாம்பு. அவ்வளவுதானா அப்படின்னா அவருக்கு சாப்பாடு கூட சரியாக கிடையாதுங்க, பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றாரு. அப்போ அவர் எப்படிங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா, அதை ஏன் கேட்குறீங்க, காளையை தான் வாகனமாக வச்சு மாட்டில் ஏறி போய்கிட்டு இருக்கிறாரு. சரி, இவ்வளவும் மாட்டில் ஏறி போயிட்டுருக்கிறாரு, அப்போ எங்கே தான் அவர் தங்குறாரு அப்படின்னா, இந்த கொடுமையாக இருக்கக்கூடிய கைலாயம், குளிர் தாங்க முடியாது மூச்சு திணறல் வர மாதிரி இருக்கக்கூடிய கைலாய மலையில் போய் உட்காந்துட்ருக்கிறாருப்பா. ஆனாலும் இவ்வளவு இருந்தோம் அவர் மேலே நான் அன்பு வச்சுட்டேன், அதை மாற்றி இன்னொருத்தர் மேலே என்னால் வைக்க முடியாது, என்னுடைய ஆன்ம நாயகன் சிவபெருமான் தான் என்று அந்த அந்த ஆணித்தரமான அன்பு, எனக்கு இவரை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற அந்த கற்பு நிலை, அதை மிக அழகாக எடுத்து சொல்லும் 7வது பாடல். இது எப்படிப்பட்ட இடத்துல வந்து பெருமான் இருக்கிறாருன்னா, தில்லை என்ற திருத்தலம், அங்கே நீர் வளங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. அதில் வந்து மீன்கள் துள்ளி குதித்து விளையாடி கொண்டும் தாமரை மலர்கள் நிறைந்தும் இருக்கக்கூடிய வயல்களாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இடத்துல நடனமாடிக்கொண்டிருக்கின்ற சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் என்பதை என் மனம் ஏற்றுக்கொண்ட பிறகு வேற யாரையும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. அவர் எப்படிப்பட்டவராயிருந்தாலும் அவர்தான் என் ஆன்ம நாயகர் என்ற ஒரு மிக அழகான குறிப்பை இந்த 7வது பாடல் எடுத்து சொல்லுவதை பார்க்கின்றோம். 8வது பாடல் திருச்சிற்றம்பலம். அறிவும் மிக்க நல் நாணமும் நிறைமையும் ஆசையும் இங்குள்ள உறவும் பெற்றனல் தாயோடு தந்தையும் உடன் பிறந்தவரோடும் பிரிய விட்டுனை அடைந்தனன் ஏன்றுகொள் பெரும்பற்ற புலியூரின் மறைகள் 4ம் கொண்டந்தனரேத்தனன் மானடும் மகிழ்வானே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் ரொம்ப அழகா, அதாவது ஒரு பெண், பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு பெண் தலைவனை அடைவதற்கு எதையெல்லாம் விடுகின்றாள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. இதில் பாருங்க, அறிவும் மிக்க நல் நாணமும் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. அதாவது நம்மள்கிட்டருந்து பிரிக்க முடியாதது அப்படின்னு சொன்னால் அறிவும் நல்ல நாணமும், அதை விடுகின்றாளாம். அடுத்தது நிறைமையும் ஆசையும், இது பிரிக்கக்கூடியது, அதையும் விடுகின்றாளாம். அடுத்தது உறவும் பெற்றனல் தாயோடு தந்தையும் உடன் பிறந்த அவரோடும், இது பிரிந்தே இருப்பது. ஆக பிரிக்க முடியாதது, பிரிக்கக்கூடியது, பிரிந்தே இருப்பது என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 உடைமைகளையும் நான் விட்டுட்டு உனக்காக வரேன் பெருமானே. எப்படிப்பட்ட பெருமான் நீ அப்படின்னா, தில்லை என்ற திருத்தலத்தில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கூத்தபிரான். அப்படிப்பட்ட உன்மேல் அன்பு வந்த காரணத்தினால எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன் கூட வர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். என்ன பொருள்னா, அடியார் என்று சொல்லியாச்சுன்னா பெருமானை பார்த்த மாத்திரத்தில் நம்ம பக்கத்தில் யார் இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க, எல்லாத்தையும் மறந்து ஒரு அந்த சூழல் என்னங்கிறத கூட தெரியாமல் தன் நிலை மறந்து பெருமானை ரசிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடை தான் இந்த பெண் சொல்கின்றாள். இங்க எல்லாத்தையும் பிரிய விட்டுட்டு உன்கிட்ட வந்துட்டேன் சாமி, என்னை ஏற்றுக்கொள், என்னை விட்டுடாத. நீ விட்டேன்னா மாணிக்க வாசகர் சொன்ன விட்டால் நான் கெட்டுடுவேன், அதனால என்னை விடாத, உன் கூடையே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக சொல்லிட்டு, எப்படிப்பட்ட தில்லை அப்படின்னு சொன்னால் 4 மறைகளும் அந்தணர்கள் ஓதிக்கொண்டே இருக்கின்ற இடமாக இருக்கின்றது தில்லை. அப்படிப்பட்ட திருத்தலத்தில் தான் நடனம் ஏற்றிக்கொண்டிருக்கின்ற பெருமான் மேல் என் மனம் சென்று விட்டது அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து சொல்லும் 8வது பாடல். 9வது பாடல் திருச்சிற்றம்பலம்.
வானநாடுடை மைந்தனேயோ என்பன் வந்தருளாயென்பன் பால்னை ஐந்துடன் நாடிய படர்சடை பால்வணனே என்பன் தேனமர் பொழில் சூழ்தரு தில்லையுள் திருநடம் புரிகின்ற ஏனமாமணி பூணணி மார்பனே எனக்கருள் புரியாயே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் பெருமான் அபிடேக பிரியர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவம்னு சொல்லியாச்சுனாலே எப்போவுமே தண்ணியை ஊற்றிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறது. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு ஆனைந்து ஆடுதல் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. அதாவது பால் அதாவது மாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய பஞ்சகவ்யம் என்று சொல்லப்படுகின்ற 5, அதில் பால் நெய் முதலியவற்றால் ஆகிய அந்த பஞ்சகவ்யத்தினால், அதாவது 5 என்று சொல்லப்படுகின்ற அந்த 5 பொருள்களால் பெருமான் அபிடேகித்து மகிழ்ந்து இருக்கின்றார். எங்கே இருக்கின்றார் அப்படின்னா வான நாடுடையவனே அப்படின்னுட்டு, சிவலோகம் என்பதை தனது இருப்பிடமாக கொண்ட சிவபெருமான். அவர் அணிகலன் என்ன எடுத்திருக்கிறாரு அப்படின்னா பன்றியின் கொம்பை ஒரு அணிகலனாக போட்டிருக்கிறாரு. இந்த பன்றியின் கொம்பு அப்படின்னு சொல்கிறது என்னன்னா நம்ம ஆணவ மலத்தோடைய வெளிப்பாடு. ஏன்னா பன்றிக்கு கொம்புங்கிறது தனியாக கிடையாது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அனிமல் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு தனியாக கொம்பு இப்போ மாட்டுக்கெல்லாம் முளைக்கிற மாதிரி கிடையாது. பன்றிக்கு பல்லு தான் அது கொம்பாக நீண்டு வெளியில் வர்றது. அப்போ ரொம்ப கடினமானதாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா வராக அவதாரம் எடுத்து அந்த பூமியை நோண்டிகிட்டே நம்ம திருமால் போகிறாருன்னு சொன்ன அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது அந்த கொம்புகள் என்று சொல்லப்படுவது. இப்போ நம்மக்கிட்ட அப்படி என்னங்க இருக்குது அப்படின்னா நான் எனது அப்படிங்கிற அந்த அகம்பாவம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பன்றியின் கொம்பு போல இருக்குது நம்மக்கிட்ட. அதை பெருமான் அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கின்றார். என்ன குறிப்புன்னா உன்னுடைய பிடிவாதத்தை என்னிடம் கொடு, உன்னுடைய யான் எனது என்ற பற்றுகளை என்னிடம் கொடு, நான் தான் எல்லாத்தையும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறேன்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த நினைப்பை என்கிட்ட கொடு அப்படின்னு பெருமான் அதை ஒரு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி ஒரு சான்று காட்டுவதற்காக அதை அந்த பன்றி கொம்பை தனது மாலையாக அணிந்திருக்கின்றார் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் எனக்கு அருள் செய் சாமி அப்படின்னு நம்ம அழுதோம் அப்படின்னா கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான். எனக்கு அருள் செய் அப்படின்னு, அதாவது வந்தருளாய் என்பன், நீ அருள வேண்டும் அப்படின்னு மனம் மொழி மெய்களால் உருகி அழைக்கின்றேன். அப்படி அருள் செய்வதற்கு நீ விரைந்து வருவாய் என்று எனக்கு தெரியும் அப்படிங்கிறது இதில் உட்கிடை, இந்த பாடலுடைய உட்கிடை. அதுதான் 9வது பாடல். திருக்கடைக்காப்பு என்று சொல்லப்படுகின்ற 10வது பாடல் நிறைவு பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். புரியும் பொன்மதில் சூழ்தரு தில்லையுள் பூசுரர் பலர் போற்ற எரியதாடும் எம் ஈசனை காதலி திணைபவள் மொழியாக வரைசை மாமதில் மயிலையர் மன்னவன் மறைவல திருவாலி பரவல் பத்திவை வல்லவர் பரமனதடியினை பணிவாரே. திருச்சிற்றம்பலம். திருக்கடைக்காப்பு என்று சொல்லப்படுவது நமக்கு காரைக்கால் அம்மையார் ஆரம்பித்து வச்ச ஒரு வழி. அதில் பார்த்திங்கன்னா யார் பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்பையும் இதை பாடுபவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதும் நம்ம அவங்க பதிவு பண்ணுவாங்க. அந்த அமைப்பில் இன்றைய 10வது பாடல் பாருங்கள். தில்லை என்ற திருத்தலம், அதுவும் பொன்னால் வேய்ந்த கூரையை கொண்ட, அதுவும் எப்படியா மதில் எல்லாமே பொன்னால் ஆயிருக்கு. அப்போ அந்த காலத்தில் மதில் எல்லாமே கூட பொன்னால் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இப்போ எதுவுமே அங்கே மிஞ்சாத அளவுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட தில்லை என்ற திருத்தலத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்தணர்கள் சரிவர பெருமானுக்கு பூசைகள் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். அங்கே எரியை கையில் ஏந்தி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற சிவபெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு பெண்ணின் மொழியாக
இந்த பாடலை சொல்லி அருள் செய்திருப்பது யார் அப்படின்னா தன்னை பற்றி சொல்கிறாரு, மயிலையர் மன்னவன் அப்படிங்கிறது. இந்த மயிலையர் என்று சொல்லப்படுவது மயிலாடுதுறை என்ற திருத்தலமாக இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு திருமுறை கண்ட புராணம் மற்றும் வரலாறுகள் பார்க்கும்போது நமக்கு அது தெரிகின்றது. மறைவல திருவாலி என்று தன்னுடைய பெயரை, அதாவது திருவாலி அமுதர் என்ற தனது பெயரை மறைகள் கற்றவர் என்று அவரை பற்றி அறிமுகம் செய்துட்டு, இப்படிப்பட்ட நான் எழுதின இந்த பதிகத்தை, அதாவது பெருமானுடைய கருணையினால் எழுதின இந்த பதிகத்தை பாடுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பதமுக்தி என்று சொல்லப்படுகின்ற பெருமானின் திருவடி நீழல் கிடைக்கும் அப்படிங்கிறதை மிக அழகாக எடுத்து சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். நாம் பலன் தெரிந்து ஒரு பதிகத்தை படித்தாலும் சரி, பலன் தெரியாமல் பதிகத்தை படித்தாலும் சரி, பலன் ஒன்று தான். உதாரணத்துக்கு மருந்து சாப்பிட்றோம், தெரிஞ்சு சாப்பிட்டா என்ன, தெரியாமல் சாப்பிட்டா என்ன, உடம்பை அது சரி பண்ணத்தான் செய்யும். அதே மாதிரி தான் திருமுறைகள். அந்த பலன் தெரிஞ்சு படித்தாலும் சரி, பலன் தெரியாமலே உட்காந்து படித்தாலும் சரி, திருமுறைகள் எப்போதுமே நம்மளுடைய ஆன்மாவில் முன்னேற்றத்திற்கான வேலையை செய்து கொண்டே இருக்கும். அதனால் மேல் சொன்ன 9 பாடல்களோடு இன்றைய பாடலையும் சேர்த்து ஒரு முறை ஓத வேண்டும் என்று உங்கள் திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வைத்து இந்த 23வது பதிகத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம் பெருமானின் கருணையால். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலை போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.